ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கன்வாடி மையத்தில் கொடுக்குற சத்து மாவுங்க. இது நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பல்லாக சீவி போட்டுக்கலாங்க. துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போடும்போது கடித்து சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. இதை 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நாம் இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சத்து மாவு கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.